அது சேஃப்டியாக என்னான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஆட்டோ நம்பி ஏறினா அவங்கள சேஃப்டியான இடத்துல எடுத்துன்னு போய் விட்ருவோம். அதுவும் சிங்கிள் சவாரி கிடைக்கிறதே இல்லை. முக்கியமாக இப்போ எங்கள் வீட்டு வாடகை 7,000 ரூபாய் கொடுக்கணும் மாதம். ஆனால் வண்டி டியூ 7,000 ரூபாய் கொடுக்கணும், 14,000 ரூபாய். இதில் வேறு குழந்தைங்க 2 குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தைங்க இருக்குது. இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் ரேபிட் எடுத்து ஓட்டுறாங்க. அதனால் எங்கள் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப அடிப்படுது. அது காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போக முடியாது. வயசானவங்க ஏதாச்சும் திடீர்னு ஃபார்மசிக்கோ அதாவது வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சி பொருளுக்கோ அவங்களால வெளியில் போய் அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்க முடியாது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போகலாம். காசு கம்மியாக இருக்கிறதால அதனால் எங்கே இருந்தாலும் இப்போது ஒரு ஆள் இல்லாத இடம்னா கூட அவங்க இது பண்ணி வர வச்சு அவங்கள இது மூலமாக அமுச்சு ரேப்பிடோ மூலமாக கூட்டிகிட்டு போக வைக்கலாங்க. ஏன்னா ஓட்டுறவங்களாம் முக்கால்வாசி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க பார்ட் டைம் பார்க்குறவங்களா தான் அந்த மாதிரி தாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் ஏற்பட்டதில்லைங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஹெல்மெட்லாம் கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அது வரையும்.